திருப்பாவை 4வது பாடல். ஆண்டாள் அருளிச் செய்த இந்த திருப்பாவையில் 4வது பாடலாக ஆழிமழை கண்ணா என்று துவங்கும் பாடலை நாம் சமர்ப்பிக்கின்றோம். தினமும் ஒரு பாடலாவது பாடி இறையருளை பெற வேண்டுகின்றோம். 30 நாளும் தினமும் 30 பாடலையும் பாடுவது விசேஷமான சிறப்புக்குரிய சமர்ப்பணமாகும். குறைந்தபட்சம் அன்றன்று பாடலையாவது பாடுவது அவசியமாக கருதப்படுகிறது. ஆகையின் 4வது நாளாக இந்த ஆழிமழை கண்ணா என்பதை நாம் சமர்ப்பிக்கின்றோம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து, பாழையந்தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடா நாங்களும், மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து, பாழையந்தோளிடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடா நாங்களும், மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி, ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து, பாழையந்தோளுடை பத்மநாபன் கையில், ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து, தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடா நாங்களும், மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மார்கழி நீராடி மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். திருவாடிபுரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதார் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர அரங்கக்கே கண்ணி உகந்தளித்தான் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழினவே, பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு, கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர், சோதி மணிமாடம் தோன்றுமூர், நீதியால் நல்ல பக்தர் வாழுமூர், நான் மறைகள் ஓதுமூர், வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.